கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் ராமேஸ்வரம், கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் 100 இடங்களில் வெற்றி பெற்றது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மேலூரைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் இந்த வழக்கில் கீழ்நிலை அதிகாரிகள் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயரதிகாரிகள் யாரும் வழக்கில் சேர்க்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். உயரதிகாரிகளின் ஆதரவு இல்லாமல் இந்த மோசடி நடைபெற்றிருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் மாமா வரலையே. யாத்தி 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 ஆஹா வந்தா பாரியா என் சிங்கக்குட்டி. வந்துதான் ஆவனா. அதாவது இவர் டிஎன்பிசி மிகவும் நேர்மையாக செயல்படுகிறது. 100% என்பது நேர்மையாக செயல்படுது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் கடுமையான, அதாவது 2012 முதல் பல தேர்வுகள் எழுதியிருக்கேன். 7 முறை, சுமார் 7 முறை பரீட்சை எழுதியிருக்கேன். நான் கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த முதல் மதிப்பெண் நான் பெற்றிருக்கேன். நீங்கள் பெரிய சென்டர்கள் போய் படித்து தான் படிக்கணும்னு கிடையாது. நாங்கள் வீட்டிலிருந்தே சாதித்திருக்கிறோம். இந்த சாதனையை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று கூறி